வணக்கம். கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி என்று சொல்லிட்டு இருந்த கேப்டன் அவர்கள் வந்து 2011 வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சதுனாலதான் தேமுதிக வந்து பலகீனம் அடைஞ்சது, வாக்கு வங்கியில் குறைஞ்சது அப்படின்னு ஒரு கருத்துக்கள். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற விஷயங்கள் அதுதான். அது உண்மையான பார்த்தா முழுக்க முழுக்க வந்து அது உண்மை கிடையாது. இதை வந்து எல்லாருமே நம்ம சொல்றது, நம்ம தேமுதிக கூட நினைக்கிறது என்னன்னு கேட்டோம்னாக்க, இது இந்த மக்களோட தெய்வத்திடம் கூட்டணி சொல்லிட்டு கேப்டன் வந்து திரும்ப நம்ம தேமுதிக வந்து அதிமுக கூட சேர்ந்ததுனாலதான் நம்ம கட்சி வந்து சரிவு நோக்கி வந்தது, வாக்கு வங்கிலாம் குறைஞ்சது அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட இதை தான் சொல்றாங்க. ஆனால் அது கேப்டனுடைய ரசிகர்களாக இருந்து அன்னைக்கு தேமுதிக உருவாவதற்கு பின்புலமாக இருந்த ரசிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட உண்மையான காரணம் என்னன்னு. இப்ப உண்மையான காரணம் என்னன்னு பார்க்க போனோம்னாக்க, கேப்டன் அவர்கள் கொடி அறிமுகப்படுத்தி அதுக்கு பின்னால 2006ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கேப்டன் மட்டும் வெற்றி பெற்றார். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அந்த 2006 இருந்து 2010 2011 வரை பாத்தீங்கன்னாக்க கேப்டனுடைய ரசிகர்கள் இருந்து அப்படியே கட்சிக்காரமான தொண்டர்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சுதந்திரம் இல்லாம அவரோட சுதந்திரம் பறிக்கப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல போனோம், எந்த ஒரு ஆபீஸ்லயும் ரெஸ்பான்ஸ் இருக்காது, எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, விஜயகாந்த் ரசிகரா அப்படின்னு புறக்கணிப்பாங்க அப்படின்னு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. அதாவது கேப்டன் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தது வந்து உலகறிஞ்ச விஷயம்லாம். ஆனா அந்த தேமுதிக தொண்டர்களுக்கு கொடுத்த நெருக்கடி பார்த்தீங்கன்னாக்க அது வந்து வெளியே தெரியாது. ஏன் தெரியாதுன்னு கேட்டோம்னாக்க, தொண்டர்களுக்கும் போது அவங்களோட படுற விஷயங்களை வந்து வெளியே சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாம் தொண்டர்கள்னாவே அது கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அடிபட்டு வந்தவங்களாம் அதை எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டது. எப்படின்னாக்க ஒரு சாதாரணமாக ஒரு மணியர்கிட்ட ஒரு கைத்து வாங்க போனாலும் சரி, அல்லது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம போனாலும் சரி, அல்லது ஒரு கவுன்சிலர்கிட்ட எதுவும் கேட்டாலும் சரி, அல்லது ஒரு பிடிஓ ஆஃபீஸுக்கு, தாலுகா ஆஃபீஸுக்கு அப்படின்னு எந்த விஷயங்கள் சார்ந்து நம்ம போனாலும் அன்னைக்கு தேமுதிககாரங்களுக்கு வந்து ஒரு தவிர்க்கப்பட்டார்கள். அதாவது அவங்களை வந்து வளர விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் நிறைய நெருக்கடிகள் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் வந்து கொடியை அறிமுகப்படுத்தியது அதாவது 2000 இருந்து 2000க்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னாக்க 1997 98 99 2000 வரைக்கும் அதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னாக்க கேப்டனுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, உங்களுக்கு என்ன செலவுனாக்க வருஷத்துல வந்து 4 படம் 5 படம் 3 படம் வரும்னாக்க அந்த படம் வரும்பொழுது மட்டும் அந்த தேட்டர் வந்து மிகப்பெரிய அளவில் பேனர் அடிச்சு கட்டுவாங்க. பேனர்னா பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி ஃப்ளெக்ஸ் அடிச்சு கிடையாது, துணியிலேயே வந்து கேப்டனோட ஸ்டில்ல வரைஞ்சி அவங்களோட ரசிகர் மன்றத்தோட பேரை போட்டு அவங்களோட பதிவெண்ணை போட்டு அந்த படம் வெற்றி பெற பார்த்துக்கணும் பேனர் பெருசாக கட்டி வைப்பாங்க. அதை கட்டி வைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் அனுமதி வாங்கி மாவட்ட செயலாளர் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய சிக்கல் இருக்கும். இருந்தாலும் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கொடி விட்ட பின்னால அந்த சட்டசபை தேர்தலுக்கு கேப்டன் அந்த நம்ம நிற்கிறதுன்னு பேர் கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏவை கேப்டன் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னால கூட அந்த 5 வருஷமா எப்போ வந்து கொடி அறிமுகம் பண்ணோம் அதுக்கு வந்து நம்ம நெருக்கடிகள் வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்தது. அதுலேயும் கேப்டன் அவர்கள் ஜெயிச்ச பின்னால பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நெருக்கடிகள் இருந்தது. அப்ப இந்த 2011 ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு கேப்டன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. கேப்டன் அவர் சரியா தான் இருந்தாரு. அவர் எடுத்த முடிவுனா எப்பயும் கேப்டன் ஒரு முடிவு எடுத்தாருன்னா தெளிவா இருப்பாரு, தெளிவா யோசிச்சிருந்தாரு, நம்ம கூட்டணி யாருன்னு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாரு. ஆனால் அவர்கிட்ட வந்து நிர்பந்தம் செஞ்சாங்க. யாருன்னா ரசிகர்கள், அதாவது எல்லாம் வந்தவங்க தொண்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்படுறோம் பண்ணி நம்ம கட்சி உருவாக்கி இன்னைக்கு வந்திருக்கோம், ஆனா நமக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல அது ஆளுங்கட்சி தரப்புல இருந்து நமக்கு நிறைய நெருக்கடி வருது, எதையுமே செய்ய முடியல, இந்த பர்சனலா நமக்கு வந்து எல்லா ஒரு விஷயத்திலும் நம்ம புறக்கணிக்கிறாங்க, தேமுதிககாரனா விஜயகாந்த் கட்சிக்காரனா அவனுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்யறாங்க அப்படிங்கிறது அந்த அடிமட்ட தொண்டர்கள்ட்ட இருந்து ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் அவங்க மூலமா மாவட்ட நிர்வாகிகள் போய் இந்த மாவட்ட நிர்வாகிகள் மூலமா கேப்டன் அவர்களுக்கு தெரிஞ்சது வந்து அவர்களோட அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நமக்கு எங்கேயுமே ரெஸ்பான்ஸ் இல்லை, நமக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, என்ன காரணம் அவங்க வளர்ந்துருவாங்க, அவங்க வளர விடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் கேப்டனுக்கு போகுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்க 2 தலைவர்களும் வந்து கேப்டனை பத்தி தெரிஞ்சவங்க. இந்த ஆண்ட கலைஞருக்கு முழுமையா தெரியும். கண்டிப்பா வந்து
விஜயகாந்த் வந்து வளர்ந்து வந்தாக்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் கலைஞருக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது பண்ருட்டியார் உள்பட அவர் கூட நெருக்கமாக இருந்த மூத்த தலைவர்களும் வந்து கேப்டன் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆளுங்கெல்லாம் நிறைய செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நம்ம பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப தவுண்டு போயிடறாங்க. இந்த தடவையும் நம்ம தனியாக நின்று நம்ம ஓட்டு வங்கி வந்து வாக்கு வங்கி அதிகமாக காட்டலாம், அதாவது 20% கூட காட்டலாம். ஃபர்ஸ்ட் வந்து 8-10 சில்லறை ஆச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தனியாக நின்னோம்னா 15 வரலாம், 17 வரலாம், எவ்வளோ வாக்கு வங்கி அதிகரிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 10 எம்எல்ஏக்கள் கூட ஜெயிக்கலாம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம தனியாக நிற்கும் போது 2 பக்கமும் நமக்கு நெருக்கடி அதிகமாக வரும். அப்படி அதிமுக ஆட்சி இருந்துச்சுன்னா அவங்களும் நமக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. அப்படி இப்போ கொடுக்குற மாதிரி நெருக்கடி தொடர்ந்து கொடுத்தாங்க நம்ம தொண்டர்கள்லாம் அப்படியே சூறடைஞ்சிருவாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ருட்டியார் உள்பட அந்த பெருந்தலைவர்கள் இருந்தாலும் பெரிய அந்த எஸ்டியில் இருந்த மாநில பொறுப்பில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு சிலர் வந்து அது மட்டும் இல்லாமல் சில அதிகாரிகள் கூட கேப்டன் அவர்களுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, இல்லை அதை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறதா உண்மைதான், அதை இப்போ நீங்கள் தனியாக 2 பக்கமும் உங்களை இருக்கும் பொழுது உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறதா நீங்கள் ஜமாச்சிருவீங்க, உங்களை பண்ண முடியாது. ஆனால் தொண்டர்கள் உள்பட டோட்டலாக அவங்க நச்சுக்க பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்காங்க. அதையும் கேப்டன் அவர்களுக்கு வந்து அதை சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏடிஎம்கேல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இறங்கி வந்து நம்ம கூட்டணி அமைச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஏடிஎம்கேல அம்மா அந்த ஸ்டாண்ட் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அதுக்கான மூவும் பண்ருட்டியாருக்கும் அதுக்கான தகவல் கொடுத்து அதை பண்ருட்டியார் மூலியமாகவும் அதை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து நமக்கு ஒரு சேஃப்டி வேணும், நமக்கு வந்து 2 பேர்த்தையும் பகிச்சுக்கிட்டு நம்ம வரணும்னாக்கா நம்ம தொண்டர்கள் அடிமட்டத்திலேருந்து அந்த தொண்டர்கள் எல்லாரும் சரிசமமாக அங்கே ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறது கொஞ்சம் நம்ம ஸ்டெடியானவனா தான் பண்ண முடியும். அப்போ வந்து இப்போ வந்து தனியே நின்று இன்னும் ஒரு தேர்தல் 2 தேர்தல் சந்திச்சோம்னாக்கா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, அதெல்லாம் வந்து டாமினேட் பண்ண முடியாது. அப்போ யாராவது ஒருத்தர் கூட நம்ம நின்று ஓரளவுக்கு நம்ம கட்சி வந்து நம்ம தொண்டர்கள் வந்து ஸ்டெடி ஆகணும். அப்போ இப்போ எம்எல்ஏ தமிழக தேர்தலில் வந்து நம்ம கூட்டணி வச்சோம்னாக்கா அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் சில குறிப்பிட்ட இதில் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னால் நம்மளும் கொஞ்சம் வலுவான வந்து அதாவது அதிகாரம் நம்ம கைக்கு வரும். அப்படின்னு நம்ம ஆளுங்களும் வந்து கொஞ்சம் போல்டான உங்களுக்கான இதை செய்ய ஆரம்பிப்பாங்க, ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேப்டன் அவர்கள்ட்ட வந்து உண்மையாக வந்து அதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி பேசி அதற்கு பின்னால் தான் கேப்டன் அவர்கள் வந்து அந்த முடிவு எடுத்தார். அதில் உண்மையான விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் ஒரு 7 தொகுதி 10 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டு வங்கி கண்டிப்பாக பல மடங்கு அது இப்போ 10% அது அப்படியே வந்து 17, 18, 20 கூட ஆயிருக்கலாம். கண்டிப்பாக வந்து வாக்கு வங்கி அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதில் நெருக்கடிகள் வந்து ஒரு பக்கம் வந்தால் நெருக்கடிகள் வந்து தொண்டர்களுக்கு அதிகமான நெருக்கடிகள் இருக்கும். இப்போ நம்மளாம் வந்து அந்த களத்தில் இருந்து வேலை செஞ்சுருக்கவங்க நமக்கு தெரியுது எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அந்த தொண்டர்கள்ன்றது. இந்த தொண்டர்கள் கஷ்டப்படுற விஷயத்தை வந்து அதை அடிமட்ட தொண்டர்கள் இருந்து அதை ஒன்றிய செயலாளர்கள் ஓரளவுக்கு தப்பிச்சுக்குவாங்க, மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நெருக்கடிக்காது. ஆனால் இந்த விஷயங்கள் வந்து இதை அப்படியே கொண்டு போய் தலைமையில் சொல்கிறாங்கன்னாக்கா எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. எலெக்ஷன் டைமாக முக்கியமான நேரமாக அந்த இடத்துல வேண்டாம் கேப்டன் இந்த மாதிரி நெருக்கடி வருது அப்படிங்கிறத அன்றைக்கி சொல்லுவாங்க. அது அப்பப்போ நடக்கிற விஷயம், தமிழ்நாடு முழுக்க நடக்கிற விஷயம் அப்பப்போலாம் நம்ம வந்து கேப்டன் போய் சொல்கிறதுக்கும் மாவட்ட செயலாளர் அதெல்லாம் சொல்கிறதுக்கும் அதுவும் சொல்லிட்டே இருக்க முடியாது. அதனால் இப்போ சரியானதுனாக்க நம்ம வந்து இப்படி கூட்டணி வைக்கிறது சரி அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் முடிவு எடுத்தது. அப்படி அந்த காலகட்டத்தில் முடிவு எடுத்ததுனால ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைச்சது. தேமுதிக வந்து ஓரளவுக்கான ஒரு இலக்கையை அடைஞ்சது. ஆனால் அவங்க யாரு கூட சேராமல் அந்த 2011 தனித்து நின்றிருந்தால் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு 10 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருப்பாங்க. அதே போல அம்மா ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட்டணிக்கு கூப்பிட்டு நம்ம வரலையே அப்படின்னா கௌரவ பிரச்சனை ஆயிரும். அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து நம்ம கூட்டணியை விட்டு வெளியே வந்து கேப்டன் சட்டசபையில் எதிர்த்து பேசின பின்னால அம்மா வந்து என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களோ அந்த கோபத்தை விட நம்ம கூட்டணிக்கு கூப்பிட்டு நமக்கு வரலையே அப்படின்ற வேகம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கும். அது அதிகமாக என்ன பண்ணுவாங்க, அதே இருக்கிற எம்எல்ஏவை அந்த 10 பேர் நம்ம தனிக்கையாக செஞ்சாலும் அதை தூக்குறதுக்கான வழியாக பார்ப்பாங்க. தூக்குறதுனா மிரட்டுவாங்க, உங்க மேலே இந்த வழக்கு போடும் இந்த வழக்கு போடும் அதை பண்ண மிரட்டி அவங்க நம்ம கட்சியை விட்டு தூக்குறதுக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காது. அப்போ வந்து திமுக சரிசமாக அவங்க 110, 120 தொகுதி ஜெயிக்கிறாங்கன்னா இவங்களும் 100 தொகுதி பக்கம் இவங்களும் ஜெயிச்சிருப்பாங்க. கேப்டன் வந்து ஏடிஎம்கே கூட போகாமல் இருந்தால் 2012 கூட்டணி இருந்தாங்க இவங்களும் சரிசமாக ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக எம்எல்ஏ ஜெயிச்ச இடத்துலையும் நம்ம ஆளுங்க போனாக்க எதுவும் நம்ம நடக்காது. இந்த திமுக போகிற ஜெயிச்சிருக்க தொகுதியிலும் நம்ம தேமுதிக நிர்வாகிகள் போனால் எதுவும் அங்கே ரெஸ்பான்ஸ் இருக்காது, எதுவுமே நடக்காது. அப்போ வந்து 2 பேர் சேர்ந்து 2 பேர் நம்ம வந்து தேமுதிக வந்து நெருக்கடி பண்ணுற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். ரெண்டாவது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 10 தொகுதி தேமுதிக வெற்றி பெற்றதுனால அந்த 10 தொகுதி எப்படி தூக்கலாம் அந்த எம்எல்ஏக்களை அப்படின்னு நாங்கள் அந்த வேலையும் செஞ்சுருப்பாங்க. அந்த வேலையை அப்புறம் செய்ய வேண்டியதான். 2016க்கு மேலேயும் கண்டிப்பாக வந்து
தொடர்ந்து இன்னும் வந்து ஒரு பலகீனமாக தான் இருக்கு. ஏன்னா நெருக்கடியவே சந்திச்சுட்டு வந்தா 2016 வரைக்கும் தொடர்ந்து 10 வருஷம் நெருக்கடிகளே சந்திக்கும் பொழுது வந்து அந்த சோர்வு அதிகமாயிரும் தொண்டர்கள் மத்தியில். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு மேலே பலப்படுத்த முடியுமாங்க, அது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அந்த 2011 தொண்டர்கள்லாம் விருப்பப்பட்டு இருந்தாலும் அவங்க சொன்னாலும் அதை பார்த்து அதுக்கு மேடை, அதாவது மாநாடு போட்டே கேட்ட தொண்டர்களோட கருத்து கேட்டார். அப்படி அதெல்லாம் கேட்டு அந்த எடுத்தது சரியான முடிவு. இப்போ கூட்டணி சேராமல் இருந்து தனித்திருந்து 20% ஓட்டு வாங்கிருக்கலாம், 10 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கலாம், அதனால எந்த பயனும் கிடையாது. 10 எம்எல்ஏ கண்டிப்பாக தூக்கியிருப்பாங்க, 10ல் ஒரு 6-7 பேரையாச்சும் கண்டிப்பாக தூக்கியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து பயம், 2 பேருக்கு பயம், இவனை விடக்கூடாதுன்ற ஒரு வேகத்தை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஜெயலலிதா கலைஞர் 2 பேருமே கேப்டனை பற்றி தெரிஞ்சவங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் தெரியல, மக்களுக்கு தெரியல, கேப்டனோட ரசிகர்கள் தொண்டர்களுக்கு அவங்களுக்கு தெரியும். மற்றபடி வந்து கேப்டன் எப்படி பவர்ஃபுல்லான ஆளுன்னு யாருக்கும் அந்த காலகட்டத்தில் தெரியல. ஆனால் கலைஞருக்கு தெளிவாக தெரியும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக 2011 சட்டசபை தேர்தல் தனித்து நின்றால் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த தொண்டர்களுக்கு வந்து நெருக்கடிங்கிறது தொடர்ந்து 2016 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதை நம்ம இலைகளை முடியாத அளவுக்கு அடித்திருப்பாங்க. அப்போ நம்ம போய் எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு லெவலுக்கு வந்ததுனால டிஎம்கே வந்து 3வது இடத்துக்கு போனதுனால அந்த 5 வருஷம் ஓரளவுக்கு நம்ம வந்து எதிர்கட்சிங்கிற லெவலே அப்படி கெத்தாவே வந்து தேமுதிக வந்து ஓட்டிட்டு ஏன்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கேப்டன் அவர்கள் எடுத்த முடிவு, தொண்டர்களோட கோரிக்கை எடுத்த முடிவு சரியான முடிவு தான். அந்த இதில் திரும்ப வந்து அந்த பழைய நிலைக்கு தம்பி பிரபாகரன் அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு மைனஸ்னாக்க, இப்போ புதுசாக வர இளம் தலைமுறைகளில் தேமுதிக இணைவதற்கான எந்த நடவடிக்கையும் தேமுதிக எடுக்கிறது போல தெரியவில்லை. அப்படி இருக்கும்பொழுது தேமுதிகவினர் வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தினோட பலமுறை கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, தம்பி பிரபாகரன் அவர் சினிமா நடிக்கணும்ன்ட்டு. அதெல்லாம் அவங்க அதற்கான நடவடிக்கையில் இறங்கணும். மேற்கொண்டு வந்து வாக்கு வங்கி சரிந்ததற்கான காரணம் என்னன்னா, கேப்டன் அவர்கள் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க அதிகாரிகள் மூலமாகவும் பல வழியில் வந்து கேப்டன் அவர்களுக்கு நீஸ்கில அடிமட்டத்தில் நடக்கிற விஷயம் வந்து நேரடியாக அவருக்கு போகும். அதில் எது உண்மையாக இருக்கும் போய் இருக்கணும் கேப்டன் கணிச்சிருவார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் வந்து அடிமட்டத்தில் இருந்து போனவர் கடைசி வரைக்கும் அடிமட்டத்தில் இருக்கவங்கள்ட்ட கிராமப்புறங்களிலும் சரி அடிமட்ட நிலையிலும் சரி அவங்க தொடர்பிலே இருந்ததுனால ஒரு விஷயம் சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும் போய் இருக்கணும் கேப்டன் பட்டு கணிச்சிருவார். அப்படி இருக்கும்பொழுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அடி மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் நிலைப்பாடு என்ன, ஒரு ஊராட்சியிலையும் தேமுதிக நிலை என்ன நிலையில் இருக்குங்கிற விஷயத்தை தேமுதிக தலைமைக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து சொல்றதே கிடையாது. ஏன்னா சொன்னாக்க முதல் பாதிப்பு அவங்கள தான், நீ ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு முதல் பாதிப்பு அவங்கள தான். ஆனால் அடிமட்டத்துக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் என்ன, அங்கே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் என்ன நடக்குது, கட்சி வளர்ச்சிக்காக வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து தலைமைக்கு வந்து போனால் முதல் தனியார் என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தை தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க மேலே தான் கோவப்படுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது கட்சி வளர்ச்சியை விட நம்ம மேலே கோவப்படக்கூடாதுன்றதுனால ஒரு மாவட்ட செயலாளர், பெரும்பாலான மாவட்ட செயலாளர் நினைக்கிறதால என்ன பண்ணானாக்க இவ கீழே நடக்கிற விஷயத்த சொல்றதில்ல, சொன்னால் நமக்கு தான் திட்டு விழுகும் அப்படின்னு. ஏன்னா இவங்களாக தான் முக்கியமாக மாவட்ட செயலர், பெரும்பாலும் மாவட்ட செயலராக தான் காரணம். கீழே வந்து அடிமட்டத்தில் வந்து வாக்கு வங்கி குறைஞ்சது, அவங்களோட போல்டா இறங்கி வேலை செய்யறதுக்கு காரணம். அது வந்து வேற வழியிலிருந்து தலைமைக்கு தெரியுதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மாவட்ட செயலர்கள்லாம் பார்த்து சொன்னாதான் கேப்டனுக்கு மாதிரி அடிமட்டத்துக்கும் கேப்டன் அவர்களுக்கு தொடர்பு அந்நியர் அவர்களுக்கு பொதுச்செயலாளர் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே அடிமட்டத்தில் இருக்க என்னங்கிறது பட்டுன்னு அவங்களால கெஸ் பண்ணி அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியல. அதனால் வந்து அடிமட்டத்தில் நடக்கும் பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கான நடவடிக்கை அது ஒரு பல கட்சியில் பார்த்தீங்கன்னாக்க சர்வே பண்ணுறது ஆள் வச்சு தனியார் ஆள் வச்சு சர்வே பண்ணுவாங்க. அந்த மாதிரி சர்வே பண்ணி மனநிலையை தெரிந்து கொண்டு தொண்டர்கள் மனநிலை மற்றும் மக்களுடைய மனநிலையை தெரிந்து கொண்டு தம்பி பிரபாகரன் அவர்கள் இப்போ செயல்படுவது போலவே செயல்பட்டால் சிறப்பாக ஒரு நல்ல நிலைக்கு தேமுதிக மீண்டு வரும். நன்றி, வணக்கம்.